சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ வழிபாடு செய்யும் போது கட்டாயம் இந்த 2 விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேண்டியதெல்லாம் வரமாய் அமைய குலதெய்வம் துணை வேண்டும். குலதெய்வம் கண்டிப்பா குலதெய்வத்திற்காக இந்த 2 வழிபாடு நம்ம செய்தே ஆக வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பமுமே மற்ற கோவிலுக்கு நம்ம செல்றதை விட உங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு நீங்க எத்தனை முறை சென்றாலும் 10ஓட 11வது ஆளாதான் நம்ம போய் நிக்கணும். ஆனா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பாக நம்ம பரம்பரை வரிசையில போய் நம்ம நிக்கிறோம். அது மட்டும் இல்ல, மற்ற கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆகம விதிப்படி இந்த நேரத்துலதான் கோவில் நடை திறக்கணும், இந்த நேரத்துலதான் கோவில் நடை மூடப்படும், நீங்க இந்த நேரத்துல வந்தா நீங்க சாமி கும்பிடலாம், இல்லைன்னா பூட்டி இருந்தா நீங்க மறுநாள் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகும்போது கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க குலதெய்வ எல்லைக்கு போறீங்களா, உங்க இஷ்டத்திற்கு உங்க முன்னோர்கள் என்ன கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்களோ, இந்த முறையில தான் நாங்க தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லி உங்க முன்னோர்கள் ஒரு முறை வச்சிருப்பாங்க. அந்த முறைப்படி நீங்க உங்க குடும்ப முறைப்படி உங்க குலதெய்வத்தை மனதார வணங்கும் போது அந்த தெய்வமும் சந்தோஷமடையும், உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் வைக்கணும். மற்ற கோவிலுக்கு போகும்போது நம்ம அர்ச்சனை செய்யலாம், பூக்கள் கொடுக்கலாம், வேற எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. ஆனா குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது மட்டும் உரிமையாக பொங்கல் வைத்து சாமிக்கு படையல் போட்டு வணங்கணும். இது எப்ப நீங்க போனாலும் சரி, ஒரு சின்ன பாத்திரத்திலயாவது பொங்கல் வச்சு உங்க குலதெய்வத்திற்கு படையல் போட்டு வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக ஒரு கோவிலுக்கு போகும்போதே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருப்பாங்க, வெறுங்கையோட எந்த கோவிலுக்கும் போக கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் இந்த ஒரு பொருள் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசனை மலர்கள். உங்க கையால ஒரு முழம் மல்லிகை பூவோ இல்ல முல்லை பூவோ, அந்த ஊர்ல உங்க குலதெய்வ கோவில் பக்கத்துல எந்த பூ கிடைக்கின்றதோ அது வாசனை மலராக இருப்பது ரொம்ப சிறப்பு. தாமரை மலர்கள் இதெல்லாம் உங்க கையால கொண்டு போய் கொடுங்க. அந்த தெய்வம் என் பிள்ளை எனக்காக பூ கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் மனதார மகிழ்ச்சி அடைந்து உங்க குடும்பமும் மேன்மை அடைவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும். இது இந்த முறையை பின்பற்றுவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக பெரிய பணக்காரர்களா தான் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா, சுவாமிக்கு தங்களோட கையால கொடுக்கக்கூடிய முதல் பொருள் இந்த வாசனை மலராக தான் இருக்கும். இது ஒரு சூட்சம வழிபாடு. கண்டிப்பா அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்பவர்கள் அனைவருமே இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். ஒரு சிலர் கேட்கலாம், நாங்க பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் வாங்கிட்டு போவோங்க, அதை விட என்னங்க ஒரு முழம் பூ என்ன விலை விற்க போகுது, மாலைகள் நாங்க 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் நாங்க மாலை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம் எங்க குலதெய்வத்திற்கு, அதை விட இந்த பூக்கள் எங்களுக்கு அதிக பலனையா பெற்று தர போகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனை மலர்கள் குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்தது, தாமரை மலர்களும் மிகவும் உகந்தது. நீங்க மாலைகள் வாங்கி நீங்க தெய்வத்திற்கு சாற்றும் போது கொஞ்ச நேரத்துல அந்த மாலைகள் எடுக்கப்படும். ஆனா இந்த பூக்கள் சுவாமி தலையிலேயே வைப்பாங்க. இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெய்வம் மனதார மகிழ்ச்சி அடையும். என் பிள்ளை எனக்காக அவன் கையால கொடுத்த பூ அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் மகிழ்ச்சி அடையும். ஒரு தெய்வத்தின் மகிழ்ச்சி தான் உங்க குடும்பத்தின் மேன்மை. உங்க குலதெய்வ கோவில்ல நாங்க எப்போதுமே பொங்கல் படையல் வைப்போங்க, நாங்க எப்போதுமே இந்த பூக்கள்லாம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எத்தனை பேர் இந்த வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைங்க நாங்க வேற ஏதேனும் வழிபாடு செய்வோம், இல்ல நாங்க எங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருள் ரொம்ப சிறப்பு, அந்த பொருள் நாங்க வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னா அது என்ன பொருள் அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த 2 பொருட்கள் வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால உணர முடியும். குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். தவறாமல் செய்திடும் பூஜை எல்லாமே என்றும் வீணாக போவது இல்லை, உணர்வாயே. இனிமேலும் நீயே
தயங்காதே வந்திடுமே காக்கும் குலதெய்வம்.